உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மணிவண்ணன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இன்று அதிமுகவில் இணைந்து இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட செயலாளரும் தற்போதைய திமுக மாநில தீர்மான குழு இணைச் செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் சிவகாசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இன்று முன்னாள் அமைச்சரும் சிவகாசி சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளருமான KT ராஜேந்திர பாலாஜி ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தனியார் நட்சத்திர விடுதியில் வைத்து இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் இணைந்தனர். மேலும் முன்னாள் மாவட்ட செயலாளர் தேனி மாவட்ட முன்னாள் ஒருங்கிணைந்த மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார், மேலும் முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசேந்திரன், சுகுமார், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர், முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருமே இன்று திமுகவை சேர்ந்த 7 அதிமுகவில் இணைந்துள்ளனர். இக்கட்சியில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்ததாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் அணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி நகர செயலாளர் உத்தமபாளையம் நகர செயலாளர் சுல்தான் ஏற்பட்டவோர் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.